Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் உங்க ஃபேமிலில இருக்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் பாயாசம் ரெசிபி, இன்னொன்னு தீபாவளி பத்தின ஒரு சின்ன அவேர்னஸ் மெசேஜ் வந்து இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாயாசம் ரெசிபி பார்த்திடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முந்திரி பாயாசம். இந்த முந்திரி பாயாசத்துல முந்திரி அரைச்சு சேர்க்கறதால பாயாசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் பச்சரிசி, 10 ல இருந்து 12 முந்திரி, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் முந்திரியும் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்க முந்திரி, ஏலக்காய், அரிசி இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தேங்காவை ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்கின் ரிமூவ் பண்ணாம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா பாயாசத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ இதுலயே கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் அளவு திக்கான பால் வந்து எடுத்திருக்கேன். பால் சேர்த்துட்ட பிறகு ஒரு கரண்டி வச்சு கைவிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பால் வந்து இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரி பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பாயாசம் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிரும். இதுல முந்திரி, தேங்காய், அரிசி எல்லாம் சேர்த்துருக்கிறதால பாயாசம் வந்து இன்னும் திக்காக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் போல ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முந்திரி, தேங்காய் எல்லாமே நல்லா வெந்துரும். கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாயாசம் வந்து இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டின் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாயாசத்துல கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒருவேளை நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்க 150 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கண்டென்ஸ்ட் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன், சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணதால இன்னைக்கு நான் 100 கிராம் சுகர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாயாசத்தோட டேஸ்ட் அதிகமாக்கிறதுக்காக நம்ம நெய்யில் வந்து முந்திரி, திராட்சையை வறுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. இதோடைய டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த பாயாசத்தை செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கூடையுமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தீபாவளி அப்படின்னாலே ஸ்வீட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் தான். ஸோ இந்த கோவிட் டைமில் நம்ம என்னதான் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் நம்ம ஃபெஸ்டிவலை வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து சேஃப்டி அப்படின்ற பேரில் தயவு செஞ்சு சானிடைசர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் எதுவும் வெடிக்காதீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சானிடைசர் அப்ளை பண்ணிவிட்டு கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. சானிடைசரில் ஆல்கஹால் லெவல் அதிகமாக இருக்கிறதால உடனே ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சின்ன அவேர்னஸ் மெசேஜ் தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தீபாவளி விஷஸ் சொல்லும் போதே இந்த ஒரு சின்ன மெசேஜையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாமே செஞ்சு வீட்டில் இருக்கவங்களோட ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் விஷிங் யூ a very happy and safe தீபாவளி. மறுபடியும் ஒரு சூப்பர் ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.